என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அப்ப கர்த்தருடைய பந்தியில எந்த ஒரு மனுஷன் தவறாமல் பங்கு வருகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தவறாமல் அதில் கலந்து கொள்கிறானோ, அந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமியில ஒருவேளை மரணம் அவனை தொட்டாலும், ஒருவேளை மரணம் அவனை தொடாமல் இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருந்தாலும், அவருடைய பந்தியில பங்கு வருகிற எந்த ஒரு மனிதனா இருக்கட்டும், அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், எந்த ஜாதியை சேர்ந்தவனா இருக்கட்டும், அவன் கருப்பா இருக்கட்டும், சகப்பா இருக்கட்டும், நட்டையா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் கர்த்தருடைய பந்தியில இன்னைக்கு அசட்டை பண்றோம், கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்றோம், சின்ன தலைவலின்னு அசட்டை பண்றோம், ஏதாவது நமக்கு ஒரு பலவீனம் அசட்டை பண்றோம். ஆனா தேவ பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்காதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவன் யாருக்கு சமமா இருக்கிறானா?